வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லாரும் முடவாட்டுக்காலை பற்றி கேட்டீங்க இல்லையா? ஆக்சுவலாக அதை துருவினா 5 கிலோவுக்கு 400 கிராம் தான் வருது, அது துருவி காய வச்சா. ஸோ அதனால் இன்னும் ஒரு 10 கிலோ வாங்கி அதையும் காய வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு சூப் பண்ணி அனுப்பணும். சூப் எப்படின்னா, முடவாக்காலை ஒரு தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் கரைச்சி போட்டிங்கன்னா சூப்பரான சூப் ரெடி ஆகிடும். மிளகு, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு. ஸோ கண்டிப்பாக அது இந்த வாட்டி தான் போடுவேன், அடுத்த வாட்டி போடுவேன்னான்னு தெரியாது, ஏன்னா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை, அதனால் இம்மிடியட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாரங்காய் காமிச்சேன் இல்லையா வீடியோவில், அதை 5 கிலோவை ஊறுகாய் போட்டிருக்கேன். எல்லாமே ப்ரீ ஆர்டர் தான். இன்றைக்கி இப்போ காமிக்கிறேன், சாயந்தரம் இந்த டப்பா தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஆவக்காய் ஊறுகாய் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக இருக்குது, இம்மிடியட்டாக வாங்கிக்கோங்க. அப்புறமா பழசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவே போடுறதில்ல. நீங்கள் இம்மிடியட்டாக வாங்கி ஒரு மாதம் எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வந்த உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். வெளியில் வச்சுக்கிறதா இருந்தால் கலக்கி எண்ணெயை வடித்து சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஊறுகாய். இதுவும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். 4 கிலோ போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக போட்டிருக்கேன், சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாயெலாம் முக்கால்வாசி வெளியிலே வச்சுக்கலாம், 1 மாதம் 2 மாதம் கூட. ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே நான் சேர்க்காததுனால எந்த ஊறுகாலையும் ஈரம் படக்கூடாது. காஞ்ச ஸ்பூன் தான், தவறி கூட டேஸ்ட் பார்க்குறேன்னு கையை வச்சு தொடக்கூடாது. இப்படிலாம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடாமல் இருக்கும். நான் உப்பு மீடியமாக தான் போட்டிருக்கேன். மீடியம் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் தூக்கலாக உப்பு போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கெடவே கிடையாது. அதை ட்ரை பண்ணுங்கள். ஊறுகாய் கெடாமல் இருக்கணும்னா ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும், இதுதான் பேஸ். அப்புறம் எண்ணெய் மேலே இருக்கணும், இது ஒன்று தான். அப்படி இருந்ததுன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ் வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுருந்து கலக்கி டெய்லி சாப்பிட்லாம். எப்போயோ சாப்பிட போகிறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஆர்டருக்கு என்ன நம்பர்? 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்புங்க. நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். வேணுன்றதை வாங்கிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கொடுக்க மறக்காதீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.